என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சங்கீதம் 104. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையைப் போல் விரித்திருக்கிறீர். தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார். தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். பூமி ஒருபோதும் நிலை பெயராதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினீர். பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது. அவைகள் உமது கண்டிதத்தால் விலகி ஓடி உமது குமுறலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று. அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர். கர்த்தர் மிகவும் பெரியவர். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடும் வண்ணமாகவும் அவரை பற்றி கொள்ளும்படிக்கும் விழித்துக் கொள்ள வேண்டும். உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றி கொள்ளும்படிக்கு விழித்துக் கொள்ளுகிறவனும் இல்லை. தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் எங்களை கரைய பண்ணுகிறீர் என்று ஏசாயா சொல்லுகிறார். ஏசாயா 64:7. கர்த்தரை தொழுது கொள்ளும்படி தாவீது விழித்துக் கொண்டிருக்கிறார். தாவீது வானத்தை நோக்கி பார்க்கிறார். அங்கு அவர் தேவனுடைய தெய்வீக மகிமையை காண்கிறார். நம்முடைய மாம்ச பிரகாரமான கண்களினால் வானத்திலே தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாது. நம்முடைய மனக்கண்கள் விசுவாசத்தினால் பிரகாசமுள்ளதாய் இருக்க வேண்டும். அப்போதுதான் வானத்திலே தேவனுடைய மகிமையை காண முடியும். சங்கீதக்காரர் தேவனுடைய மகிமையை பயபக்தியோடு பார்க்கிறார். அவருடைய மகிமையை தியானிக்கிறார். கர்த்தாவே, நீர் பெரியவராய் இருக்கிறீர் என்று பயபக்தியோடு சொல்லுகிறார். இந்த பிரபஞ்சத்தில் ராஜாக்களும் பிரபுக்களும் பெரியவர்களைப் போல இருப்பார்கள். அவர்கள் ஆடம்பரமான வஸ்திரங்களை அணிந்திருப்பார்கள். நம்முடைய கர்த்தர் பெரியவராக இருப்பதினால் அவருடைய வஸ்திரமும் பெரியது. கர்த்தர் மகிமையையும் மகத்துவத்தையும் தம்முடைய வஸ்திரமாக அணிந்திருக்கிறார். கர்த்தர் ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையைப் போல விரித்திருக்கிறார் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். கர்த்தர் யாரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் என்று பவுல் நிருபத்தில் எழுதுகிறார். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். 1 தீமோத்தேயு 6:16. தாம் வாசம் பண்ணுகிற ஒளியை கர்த்தர் தமக்கு வஸ்திரமாக தரித்துக் கொள்கிறார். கர்த்தருக்கு வானமே வாசஸ்தலம். அதுவே அவருடைய பரிசுத்த அரண்மனை. கர்த்தர் வானங்களை திரையைப் போல விரித்திருக்கிறார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவனே ஆகாய விரிவை உண்டு பண்ணினார். ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். எபிரேய பாஷையிலே ஆகாய விரிவு என்னும் வார்த்தைக்கு விரித்தல் என்று பொருள். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிறதற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. ஆதியாகமம் 1:7. தேவன் ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறார். ஆனாலும் அவர் நம்மீது கிருபை உள்ளவராக வானத்தின் இருளிலும் தங்கியிருக்கிறார். ஆகாயத்தில் உள்ள மேகங்கள் அவரை மூடுகிறது. நாம் வானங்களை நோக்கி பார்க்கும்போது அது எவ்வளவு பெரியது என்பதும் அது எவ்வளவு பிரம்மாண்டமானது என்பதும் நமக்கு தெரிய வரும். கர்த்தரே வானங்களையும் பூமியையும் நிரப்புகிறவர். அவை பிரம்மாண்டமாய் இருந்தாலும் கர்த்தர் சர்வ சிருஷ்டிகளையும் சிருஷ்டித்து அவற்றை நிரப்பி இருக்கிறார். காற்று வாயு பொருளாகவும் தண்ணீர் திரவ பொருளாகவும் இருக்கிறது. ஆனாலும் அவை தேவனுடைய தெய்வீக வல்லமையினால் வானத்தில் அந்தரத்தில் நிற்கிறது. கர்த்தர் தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி இருக்கிறார். அவர் மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் பறந்து செல்கிறார்.
தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். தேவன் வானத்தில் இருந்து சீனாய் மலைக்கு இறங்கி வந்தார். பிரமாணத்தை கொடுப்பதற்காகவும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகவும் தேவனாகிய கர்த்தர் வானங்களில் இருந்து மேகங்களை தமக்கு ரதமாக்கி பூமிக்கு வந்தார். வானத்தில் உள்ள மேகங்கள் தேவனுக்கு ரதமாய் இருக்கின்றன. கர்த்தர் மேகங்கள் வழியாய் பிரயாணம் பண்ணுகிறார். தேவன் மேகங்கள் வழியாக மட்டும் பிரயாணம் பண்ணுகிறார் என்று கூற முடியாது. அவருக்கு மேலும் பல்வேறு விதமான ரதங்கள் உள்ளன. அவையாவன மின்னல்கள், காற்று, கேருபீன்கள். தேவன் மேகங்களில் தோன்றுகிறார். கிறிஸ்துவும் மற்றவர்களும் மேகங்களில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கிறிஸ்து மேகங்களோடு திரும்பி வருவார். இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவிகொடுங்கள் என்று அந்த மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. மத்தேயு 17:5. கர்த்தர் காற்றினுடைய செட்டைகளின் மேல் நடந்து செல்கிறார். அவர் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். சங்கீதம் 104 கூறப்பட்டிருக்கிற புத்திமதிகள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பாவிகள் பூமியில் இருந்து நிர்மூலமாக்கப்படுவார்கள். துன்மார்க்கர் இனி இல்லாமற் போவார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா, கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்பதற்கு காரணங்கள். தேவனாகிய கர்த்தர் மிகவும் பெரியவர். அவர் மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறார். கர்த்தர் வானங்களை திரையைப் போல் விரித்திருக்கிறார். தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவினார். மேகங்களை தமது ரதமாக்கியுள்ளார். காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார். தம்முடைய தூதர்களை காற்றுகள் ஆக்குகிறார். தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாக செய்கிறார். பூமி ஒருபோதும் நிலைபெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் ஸ்தாபித்தார். பூமியை வஸ்திரங்களால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினார். பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது. தண்ணீர்கள் கர்த்தருடைய கண்டிதத்தினால் விலகி அவருடைய குமுறலின் சத்தத்தினால் விரைந்து மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி அவைகளுக்கென்று ஏற்படுத்தின இடங்களுக்கு சென்றது. தண்ணீர்கள் மீண்டும் பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினார். பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிட்டு அவைகளை மலைகள் நடுவே ஓட பண்ணினார். அவருடைய அனைத்து சிருஷ்டிகளும் தாகத்தை தீர்த்து கொள்ள தண்ணீரை கொடுத்தார். தம்முடைய மேல் வீடுகளில் இருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். இதனால் பூமி திருப்தியாய் இருக்கிறது. பூமியிலே புல்லை உருவாக்கி அவைகளை மிருகங்களுக்கு ஆகாரமாக்கினார். பூமியிலே உபயோகமான பயிர் வகைகளையும் காய்கள் பழங்கள் ஏற்படுத்தி அவைகளை மனுஷருக்கு ஆகாரமாக அளித்தார். கேதுரு மரங்களையும் தேவதாரு விருட்சங்களையும் நாட்டி அவைகளை பறவைகளுக்கு குடியிருப்பாக்கினார். உயர்ந்த பர்வதங்களையும் கண்மலையையும் ஏற்படுத்தி அவைகளை பல்வேறு மிருகங்களுக்கு அடைக்கலமாக்கினார். சூரியனையும் சந்திரனையும் படைத்து அவைகளை கால குறிப்புகளாக்கினார். கர்த்தர் இருளை கட்டளையிட்டு அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாட பண்ணினார். சூரியனை உருவாக்கி அது உதிக்கும்போது மிருகங்கள் தங்கள் தாவரங்களில் படுத்துக்கொள்ளுமாறும் அப்பொழுது மனுஷன் அன்றாட வேலைக்கும் பண்ணைக்கும் செல்லுமாறும் கர்த்தர் ஏற்படுத்தினார். கர்த்தர் ஜீவனுள்ள அனைத்து சிருஷ்டிகளையும் சிருஷ்டித்தார். கர்த்தர் ஞானமாய் படைத்தவைகளினால் பூமி நிறைந்திருக்கிறது. கர்த்தர் சமுத்திரத்தை உண்டாக்கி அதிலே சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்களையும் உண்டாக்கினார். அதிலே கப்பல்கள் ஓடும்படியும் செய்தார். அவர் சிருஷ்டித்த அனைத்து ஜீவன்களும் தங்கள் ஜீவியத்திற்கு கர்த்தரையே சார்ந்து ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவார் என்று கர்த்தரை நோக்கி காத்திருக்கின்றன. கர்த்தர் பூமியின் ரூபத்தை புதிதாக்கி எல்லா ஜீவன்களிலும் சிருஷ்டிகளிலும் அவருடைய மகிமை விளங்கும்படி செய்வார். பூமியை அதிர பண்ணுகிறார். அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும். தேவன் ஆவியாய் இருக்கிறார். தூதர்களும் ஆவியாய் இருக்கிறார்கள். பிசாசுகளும் அசுத்த ஆவிகளாக இருக்கின்றன. வானத்திலும் பூமியின் கீழும் ஏராளமான ஆவிகள் உள்ளன. ஏதேன் தோட்டத்தில் ஜீவ விருட்சத்திற்கு போகும் பாதையை கர்த்தர் கேருபீன்களின் அக்கினி ஜுவாலையினால் பாதுகாத்தார். அர்மகதோன் யுத்தத்தில் துன்மார்க்கர் அக்கினி ஜுவாலையினால் எரிக்கப்படுவார்கள். இஸ்ரவேலின் கலகக்காரர்கள் அக்கினியில் எரிக்கப்படுவார்கள். அக்கினி ஜுவாலை விருட்சங்களை எரிக்கும். நரக அக்கினி துன்மார்க்கரை தண்டிக்கும். அக்கினி ஜுவாலை போல கோபம் இருக்கும்.
யுத்தத்தில் கோபம் அக்கினியாய் இருக்கும். சாத்தானின் கோபம் அக்கினியைப் போல இருக்கும். இந்த வசனங்களை எல்லாம் பார்க்கும்போது கர்த்தருடைய ஊழியக்காரர் அக்கினி ஜுவாலையாக இருப்பார்கள் என்பது அவர்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருப்பார்கள் என்பதையே குறிக்கும். அவர்களுக்கு முன்பாக யாரும் அல்லது எதுவும் நிற்க முடியாது. கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் தேவனுடைய அதிகாரம் பெற்றவர்கள். சாத்தானின் கிரியைகள் மீது அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. தேவனுடைய ஊழியக்காரர்கள் மனுஷர் மத்தியிலே தேவனுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். பூமியை அதன் ஆதாரங்கள் மேல் ஸ்தாபித்தார். சங்கீதக்காரர் வானங்களை நோக்கி பார்க்கிறார், வானங்களை சுற்றி பார்க்கிறார். அதன் பின்பு அவர் பூமியையும் பார்க்கிறார். வானங்களில் தேவனுடைய மகிமை வெளிப்படுவது போல பூமியிலும் தேவனுடைய மகிமை வெளிப்படுவதை சங்கீதக்காரர் பார்த்து பரவசமடைகிறார். கர்த்தர் பூமியை ஸ்தாபித்திருக்கிறார். அது ஒருபோதும் நிலை பெறாதபடி பூமியை அதன் ஆதாரங்கள் மேல் ஸ்தாபித்திருக்கிறார். பூமி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் அது அசையாத அஸ்திவாரத்தின் மீது உறுதியாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. மனுஷருடைய பாவத்தினால் பூமிக்கு பெரிய அதிர்ச்சிகள் உண்டாயிற்று. நகரத்தின் பயங்கரம் பூமியை அசைத்து பார்த்தது. ஆனாலும் பூமி ஒருபோதும் நிலை பெறவில்லை. கர்த்தர் நியமித்திருக்கிற காலம் வரையிலும் பூமி நிலை பெறாது. கர்த்தர் புதிய பூமியை உண்டாக்கும் போது இந்த பூமி பழைய பூமியாகும். இது புதிய பூமிக்கு இடம் கொடுத்து அழிந்து போகும். அது வரையிலும் இந்த பூமி ஒருபோதும் நிலை பெறுவதில்லை. கர்த்தர் பூமியை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினார். பர்வதங்களின் மேல் தண்ணீர் நின்றது. சமுத்திரம் தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லைக்கு உட்பட்டு இருக்கிறது. பின்பு தேவன் வானத்தின் கீழ் இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஆதியாகமம் 1:9. தேவன் சொன்ன பிரகாரம் வானத்தின் கீழ் இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேர்ந்து சமுத்திரமாயிற்று. தேவன் தண்ணீருக்கு கட்டளை கொடுப்பதை சங்கீதக்காரர் கண்டிதம் என்று சொல்கிறார். தேவன் சமுத்திரத்தை கண்டிக்கிறார். தேவன் சமுத்திரத்தின் மீது பிரியப்படவில்லை. மனுஷர் வாசம் பண்ணுவதற்கு பூமியில் போதுமான ஸ்தலம் இல்லை. சமுத்திரம் பூமியை விழுங்கிவிடக்கூடாது. ஆகையினால் தேவன் சமுத்திரத்தை கண்டிக்கிறார். தேவன் கண்டிக்கும் போது சமுத்திரத்தின் தண்ணீர் விலகி ஓடுகிறது. தேவன் கண்டிக்கிற சத்தம் பலத்த சத்தமாயிருக்கும். அது இடிமுழக்கம் போன்ற குமுறலின் சத்தமாயிற்று. அவைகள் உமது கண்டிதத்தால் விலகி ஓடி உமது குமுறலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று. அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். கர்த்தர் கண்டிக்கும் போது வானமும் பூமியும் அவருடைய சத்தத்தை புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படுகிறது. ஜலங்கள் உம்மை கண்டது, தேவனே, ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது. ஆழங்களும் கலங்கினது, மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது, ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது. உம்முடைய அம்புகளும் தெரிப்புண்டு பறந்தது. உம்முடைய குமுறலின் சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது. மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது. பூமி குலுங்கி அதிர்ந்தது. சங்கீதம் 77:16-18 வரை. தேவனாகிய கர்த்தர் மனுஷனுக்காக தண்ணீரை கண்டிக்கிறார். இந்த பூமியில் மனுஷன் வாசம் பண்ணுவதற்கு ஏற்ற ஸ்தலத்தை உண்டு பண்ணுகிறார். கர்த்தர் கண்டிக்கும் போது தண்ணீர்கள் எல்லாம் விலகி ஓடுகிறது. அவை மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்குகிறது. கர்த்தர் தண்ணீருக்கென்று ஓரிடத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். பள்ளத்தாக்குகளில் இறங்குகிற தண்ணீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்துக்கு செல்லுகிறது. இதுவரையிலும் பூமியை மூடிக்கொண்டிருந்த தண்ணீர் இப்போது அதற்கென்று ஏற்படுத்தப்பட்ட இடத்திற்கு வந்துவிடுகிறது. தண்ணீர் தன்னுடைய இடத்தில் இருக்க வேண்டும். அது மறுபடியும் வந்து பூமியை மூடிக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் சமுத்திரத்தின் தண்ணீர்களுக்கு எல்லையை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த எல்லையை தாண்டி தண்ணீர் வரக்கூடாது. அப்படி வருவதற்கு சமுத்திரத்தின் தண்ணீருக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. அவை திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளக்கூடாது. பூமி மனுஷன் வாசம் பண்ணுவதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய வாசஸ்தலத்தை சமுத்திரத்தின் தண்ணீர் ஆக்கிரமிப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. தண்ணீர் திரும்பவும் பூமியை மூடிக்கொள்ளக்கூடாது என்பதற்காகவே அவர் சமுத்திரத்தின் தண்ணீரை கண்டிக்கிறார். லூசிபரின் காலத்தில் பூமியின் மீது ஒரு ஜலப்பிரளயம் வந்தது என்று வேத பண்டிதர்கள் சிலர் கருதுகிறார்கள். தங்கள் கருத்துக்கு ஆதாரமாக அவர்கள் இந்த வசனத்தை கூறுகிறார்கள். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட பூமி வெட்டாந்தரையாக இருந்தது. அதில் ஜீவராசிகள் இருந்தன.
அதன் பின்பு ஜலப்பிரளயம் பூமியை மூடிற்று என்று இந்த வேத பண்டிதர்கள் கருத்து கூறுகிறார்கள். ஒரு சரீரத்தை வஸ்திரத்தால் மூடுவது போன்று கர்த்தர் பூமியை ஆழத்தில் மூடினார். இக்காலத்தில் பர்வதங்களின் மீது தண்ணீர் நிறைந்து நின்றது. ஆகையினால் முழு பூமியுமே தண்ணீரின் ஆழத்திற்குள் மூழ்கியிருக்கும். பூமியை தண்ணீர் மூடுவது தேவனுடைய சிருஷ்டிப்பு அல்ல, இது தேவனுடைய நியாய தீர்ப்பு. நோவாவின் நாட்களில் கர்த்தர் பூமிக்கு ஜல பிரளயத்தை நியாய தீர்ப்பாக அனுப்பியது போன்று இக்காரியமும் நடைபெற்றது. யாருடைய பாவத்தினால் இந்த நியாய தீர்ப்பு உண்டாயிற்று? லூசிபருடைய பாவத்தினாலும் அவனோடு சேர்ந்து தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணியோரின் பாவத்தினாலும் இந்த நியாய தீர்ப்பு வந்தது. இது ஆதாமின் காலத்திற்கு முன்பாக நடைபெற்ற காரியம். கர்த்தர் தண்ணீர்களை கண்டித்தார். ஆகையினால் பாவத்தின் நிமித்தம் தேவன் தந்த நியாய தீர்ப்பாகவே நாம் இதை கருத வேண்டும். நோவாவின் காலத்தில் ஏற்பட்ட ஜல பிரளயத்திற்கும் ஆதாமின் காலத்திற்கு முன்பு நடைபெற்ற ஜல பிரளயத்திற்கும் வித்தியாசம் உண்டு. நோவாவின் காலத்தில் கர்த்தர் தண்ணீர்களை கண்டிதம் பண்ணவில்லை. ஆகையினால் 150 நாட்கள் கழித்து நோவாவின் ஏற்பட்ட ஜல பிரளயத்தின் தண்ணீர்கள் இயற்கையாகவே வடிந்து வற்றி போயிற்று. ஆனால் இங்கோ கர்த்தர் தண்ணீர்களை கண்டித்தார். அவை எங்கிருக்க வேண்டுமோ அங்கு மறுபடியும் திரும்பிச் செல்லுமாறு கட்டளையிட்டார். தண்ணீர் மறுபடியும் வானத்தில் உள்ள மேகங்களுக்கு சென்றது. அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர் என்பது சமுத்திரங்களுக்கு நியமிக்கப்பட்ட பிரமாணம். சமுத்திரத்தில் உள்ள தண்ணீர் சமுத்திரத்திற்குள் அடங்கி இருக்கிறது. ஆயினும் கர்த்தர் நியாயத்தீர்ப்பு தர வேண்டும் என்று விரும்பினால் சமுத்திரத்தில் உள்ள தண்ணீர்களை பூமியில் உள்ள வெட்டாம் தரைக்கு கொண்டு வந்து மறுபடியும் ஜலப்பிரளயத்தை அவரால் உண்டாக்க முடியும். இந்த வசனத்தில் உள்ள காரியங்களுக்கு பின்பே நோவாவின் காலத்தில் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று என்று வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள். நோவாவின் காலத்தில் பூமியை மறுபடியும் ஜலத்தினால் அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் நோவாவோடு வானவில்லின் மூலமாக உடன்படிக்கை பண்ணினார். பூமியின் அடியில் நீரூற்றுகள் உள்ளன என்பதையே இந்த வசனம் கூறுகிறது. பூமிக்கு மேலே தண்ணீர்கள் இருப்பது போன்று பூமிக்கு உள்ளேயும் தண்ணீரை வைத்து தேவன் தமது ஜீவராசிகளை பராமரிக்கிறார். விருட்சங்கள் கர்த்தருடையவை. தேவன் சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிகளுமே கர்த்தருக்கே உரியவை.